பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னால என்ன செய்ய முடியும்? நான் உயர்த்தப்பட முடியுமா? நான் மேன்மையடைய முடியுமா? என் குடும்பம் நான் நினைக்கிற உயருக்கு வர முடியுமா? ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனம் 7-8 படி உங்களையும் கர்த்தர் மகிமையா உயர்த்த முடியும். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளின்படி, ஆண்டருடைய திட்டத்தின்படி தேவன் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற அநாதி தீர்மானத்தின்படி நடக்கிற பொழுது எல்லா இடத்திலையும் செழிப்பையும் மேன்மையும் உயர்வையும் கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். என்றைக்கு அவருடைய வழியின்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம நஷ்டத்துல கடந்து போவோம். ஆண்டவர் உயர்த்துகிறவர். வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்மை நிலைமையில் இருந்தாலும், யாருமே என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை உயர்த்தி விட, என்னை லிஃப்ட் பண்ணி விட, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண, எனக்கு கைட் பண்ண யாருமே இல்லை. உங்க இருதயம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்கள் எல்லாம் பல இரவுகள் இந்த கண்ணீர்ல, இந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க. எதற்காக நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்க? சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் இயேசு. இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனை எந்த நிலைமையில இருந்தாலும், அவன் எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தாலும், என் இயேசு மனது வைத்தால் அவனை உயர்த்த முடியும். இந்த இடத்துல இந்த வசனத்தை சொன்ன, இந்த துதியின் பாடலை பாடின ஒரு மகள், பல வருஷமாய் பிள்ளை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலை அன்னாள் என்ற ஒரு மகள், பல வருஷம் குழந்தை பெற்றெடுக்கவே முடியல. காரணம் தெரியவே இல்லை. தன்னுடைய கணவனுக்கு 2வது மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. எனக்கு பிள்ளைகள் ஏனோ என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது தெரியல. அப்ப ஆண்டவர் சமூகத்துல கதறி ஒரே நாள் அழுகிறாள். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஒரே நாள் அந்த மகள் அழுது ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணுகிறார். அந்த மகளை 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியா என் தேவன் கிருபை செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகனே மகளே, உங்க சூழ்நிலை, உங்கள் நிலைமை எந்த நிலைமையில இருந்தாலும், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அன்பு இரட்சகர் இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களால முடியாது, நீங்கள் உயர்த்தப்பட முடியாது என்று சொன்ன குரலை எல்லாம் விட்டு விடுங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், 1 சாமுவேல் 2:8 படி சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர் உங்களை புழுதியிலிருந்து எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் உங்களை உயர்த்துகிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவித சகாயத்தையும் என் ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவ சகாயம் உங்களை சந்திக்கிறது. உங்கள் தொழிலுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யத்தையும் என் ஆண்டவருடைய கரம் கரு. எத்தனையோ நாள் இந்த லோன் அப்ரூவாக நினைச்சிட்டு இருந்தீங்க. இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுதே உங்களுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் வரப்போகிறது. உங்களுக்கு தேவையான லோன், உங்களுக்கு தேவையான பண ஒத்தாசை தேவன் கொடுக்க போகிறார். உங்களுக்கு தேவையான ஆள் சகாயத்தை என் ஆண்டவர் கொடுப்பார். இயேசுவை மட்டும் நம்பி, ஆண்டவரே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம், என்னை உயர்த்துங்க, உங்களுக்கு சாட்சியை இருப்பேன்னு சொல்லி ஒரு விசை ஏசப்பா சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. இயேசுவை அறியாத ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் உங்க இருதயத்துல ஏசப்பா உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி, அப்பா என் இருதயத்துல வாங்க, உங்களுக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை அறிந்த ஒரு மகனா மகளா இருப்பீனா, ஏசப்பா உங்க பாதத்துல முழுமையும் சமர்ப்பிக்கிறேன். நீங்க என்னை உயர்த்த வல்லவர். 1 சாமுவேல் 2:8 வசனத்தின்படி என்னை பிரபுக்களோடு உட்கார செய்யவோ, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணவோ உங்களால முடியாண்டவரை உங்களை முழுமையாய் நம்புகிறேன்னு சொல்லி, ஆண்டவரை நம்பி, உங்களை நம்பி என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை, இந்த வேளையில, இந்த தொழில்ல, என் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள்ல நீங்க உயர்வையும் மேன்மையும் கொடுப்பீங்க. அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி மனமாற அவரை துதிங்க, அவரை உயர்த்தி சொல்லுங்க. 1 சாமுவேல் 2:8 படி என்னை உயர்த்த நீர் வல்லவர் சொல்லுங்க. அப்பா உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்க நினையாத சிகரங்களுக்கு என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். God bless you. God bless you.